சிபிஎஸ்இ +2 மதிப்பீட்டில் சர்ச்சை, பொறுப்பேற்கும் தர்மேந்திர பிரதான் கூறியது என்ன? சிபிஎஸ்இ +2 தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் டிஜிட்டல் முறையில் திருத்தப்பட்டதால் ஏற்பட்டுள்ள சர்ச்சைக்கு தான் பொறுப்பேற்றதாக தெரிவித்துள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மதிப்பிடும் செயல்முறையில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் யாரும் தப்ப முடியாதென உறுதியளித்துள்ளார். டிஜிட்டல் வினாத்தாள் மதிப்பீடு, அதாவது ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் முறைப்படி மதிப்பெண் தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டதில் அதன் பிரதிகள் மங்கலாக உள்ளதாகவும், சில விடைகள் சரிபார்க்கப்படாமல் விடப்பட்டதாகவும், இணையதளம் செயலிழப்பதாகவும், கட்டணம் செலுத்துவதில் சிக்கல் உள்ளதாகவும், மறுமதிப்பீட்டு செயல்முறையில் குழப்பங்கள் இருப்பதாகவும் சிபிஎஸ்இ முறையில் +2 தேர்வு எழுதிய மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் புகார்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லியில் சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து செய்தியாளரிடம் பேசிய தர்மேந்திர பிரதான், ஓஎஸ்எம் முறையிலான மதிப்பீட்டில் மாணவர்களின் மதிப்பெண்கள் குறைந்துள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். இது சரி செய்யப்படும், தீர்வு காணப்படும். நாங்கள் அனைவரும் அதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். தேர்வு எழுதிய 17 லட்சம் மாணவர்களின் விடைத்தாள்களை நாங்கள் பாதுகாத்து வைத்துள்ளோம். ஓஎஸ்எம் முறை என்பது உலகளவில் பல்வேறு கல்வி நிறுவனங்களால் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு முற்போக்கான முறையாகும். இது மாணவர்களை மையமாக கொண்டது, மாணவர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. இதன் மூலம் தங்கள் மதிப்பெண்கள் குறித்த வெளிப்படையான தகவல்கள் அவர்கள் பெறுவது உறுதி செய்யப்படுகிறது என தெரிவித்துள்ளார். ஓஎஸ்எம் முறை அரசின் விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுள்ளது. இதில் ஏதேனும் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட யாரும் தப்ப மாட்டார்கள். இந்த விவகாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளது குறித்து கேட்கிறீர்கள். அரசியலை நாம் பின்னர் வைத்துக் கொள்ளலாம். தற்போதைய சூழலில் மாணவர்கள் உளைச்சல் மேலும் அதிகரிக்காமல் இருப்பதே மிக முக்கியம். மாணவர்களிடையே பதற்றத்தை அதிகரிக்கும் வகையிலான கருத்துக்களை அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த விவகாரம் குறித்து சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள அறிவிப்பில், +2 தேர்வு எழுதிய மாணவர்கள் பலர் தங்கள் மதிப்பெண்கள் குறித்து மிகுந்த வருத்தத்துடன் இருப்பதாகவும், அதற்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஓஎஸ்எம் முறையை காரணம் என கருதுவதாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாக தகவல்கள் வருகின்றன. மாணவர்களின் நலனில் சிபிஎஸ்இ எப்போதுமே அக்கறை கொண்டுள்ளது. புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட ஓஎஸ்எம் நடைமுறையானது அனுபவமிக்க ஆசிரியர்கள் தயாரித்த மதிப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையிலேயே ஒரே மாதிரியான மற்றும் சீரான மதிப்பீட்டை உறுதி செய்யும். மேலும் அந்த மதிப்பீட்டில் மாற்று முறைகளில் எழுதப்பட்ட பதில்களும் மதிப்பெண் பெறும் வகையில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவில் திருப்தி இல்லையெனில் மறுகூட்டல், திருத்தப்பட்ட விடைத்தாள்களை பார்வையிடுதல் மற்றும் மறுமதிப்பீடு கோரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் தொடர்பாக கவலையடைந்துள்ள மாணவர்களுக்கு இலவச ஆலோசனை சேவையும் 1800118004 என்ற தொலைபேசி வாயிலாக வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசல்ட் cbse2026@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.